ஹலோ கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் மல்பெரி பிளான்ட். மாடி தோட்டத்தில் லோ மெயின்டெனன்ஸில் நீங்கள் ஒரு ஃப்ரூட் பிளான்ட் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இதை கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக வளர்க்கலாம். பாட்மே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் பாட் போதும். ஃபெர்டிலைசர் மேன்யூர்னு எதுவுமே இதுக்கு பெருசாக கொடுக்க வேண்டாம். நோய் தாக்கமும் பெருசாக அந்த பிளான்ட்டில் எதுவும் வராது. இதோட பழங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையுடையதாக இருக்கும். இந்த பழங்களோட ஸ்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெட் கலரில் இருக்கும், அப்புறம் அப்படியே பிளாக் கலரில் மாறும். ரெட் கலர் பழம் புளிப்பு சுவையுடையதாக இருக்கும். பிளாக் கலர் பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். மல்பெரியை பொறுத்த வரைக்கும் அதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டை அடிக்கடி ப்ரூன் பண்ண வேண்டியது இருக்கும். இதோட கிளைகளை நம்ம கண்டிப்பாக கட் பண்ணி விடணும். அப்போ தான் இது காய் காய்க்கும், இல்லாட்டி சும்மா வளர்ந்துக்கிட்டே தான் போகும். ஏன்னா நீங்கள் இதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதிலிருந்து வர துளிர்களில் தான் பழங்களும் வரும். ஸோ உங்களுக்கு பழங்கள் வேணும்னா கண்டிப்பாக இந்த செடியை நீங்கள் ப்ரூன் பண்ணணும். ஸோ கைஸ், மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.